ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த பொன்னொன்று vlog. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஃபேஸ் ரிக் அண்ட் வாய்ஸ் மோட் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச வீடியோ போடுறேன், இல்லை தெரிஞ்சுக்கிட்ட வீடியோ போடுறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். நமக்கு ஃபேஸ் ரிக் பண்ணுறதுக்கு அப்புறம் வாய்ஸ் மோட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 சாஃப்ட்வேர் வேணும். ஒன்று OBS, இன்னொன்று அனிமேஸ் லான்சர், இன்னொன்று வாய்ஸ் மோட். இந்த 3ஓட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ரோமில் போய்ட்டு OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. OBS ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு OBS ஸ்டுடியோ இந்த மாதிரி தான் வரும். இந்த லிங்க் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இதில் உங்களுக்கு எந்த வெர்ஷன் ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, விண்டோஸ் வச்சுருந்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மீஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு லிங்க் வரும். அதில் போய்ட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு இருக்கா, அதை கொடுத்தாலும் சரி. அப்படி இல்லைனா கீழே வந்துட்டு ட்ரை அனிமேஸ் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். அதே மாதிரி தான் கூகுளில் போய்ட்டு வாய்ஸ் மோட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா லிங்க் வந்துடும். இதை போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஃபார் ஃப்ரீன்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். இது வந்து 3 சாஃப்ட்வேரையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அனிமேஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், கம்யூனிட்டி, ரெட்லெஸ்லாம் காட்டிட்டு இந்த மாதிரி அனிமேஸ்ன்னு காட்டும். அனிமேஸ்ன்றது தான் நம்ம அந்த யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர். இந்த அனிமேஸ் எடிட்டர் நம்ம தேவையானதை நம்மளே எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்ஸ்டால் அனிமேஸ்ன்னு இருக்கும். ஏன்னா நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் எனக்கு லான்ச் அனிமேஸ்ன்னு காட்டுது. இங்கே வந்து இன்ஸ்டால் அனிமேஸ் எடிட்டர் அப்படின்னு காட்டும். நீங்கள் இது ரெண்டையுமே இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சிஸ்டமில். ஏன்னா அனிமேஸ் எடிட்டரும் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமே நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லான்ச் அனிமேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும். அதில் போய்ட்டு லான்ச் அனிமேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அது இந்த மாதிரி தான் வரும். இந்த சைடில் வந்து உங்கள் ஃபேஸ் காட்டும். யூஎஸ்பி நீங்கள் எந்த கேமரா இப்போ மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இப்படி தான் காட்டும். அப்படி இல்லைனா நார்மலாக நீங்கள் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வெப்கேம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கனெக்ட் ஒரு ஐஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், IP கேமரா யூஸ் பண்ணிக்கலாம், USB கேமரா எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மொபைல் யூஸ் பண்ணுறது பெட்டர் தான். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு வெப்கேம் வாங்குங்க. ஜஸ்ட்டு 700, 800 இந்த மாதிரி ப்ரைஸ்லேயே இருக்குது. அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே அவதார், ப்ராப்ஸு, பேக்ரவுண்டு, சீன், ஸ்டிக்கரு இந்த மாதிரி நிறையா செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அவதாரில் போய்க்கலாம். அவதாரில் போய்ட்டு நான் யூஸ் பண்ண அவதார்ஸ்லாம் நீங்கள் பாருங்கள். ஒன்று இந்த ஃப்ளியோ, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க அவதார். வேறு சைலனஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் அவதார்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் அந்த காயின்ஸ் போட்டு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீயாகவே நிறையா இருக்குது. இது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட் இருக்குது, இந்த மாதிரி பனானா பேசுகிற மாதிரி இருக்குது, குக்கும்பர் பேசுகிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ப்ராப்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஃப்ரீ தான். வேறு ப்ராப்ஸ் இருக்குது. அவியேட்டு, ஹேட்டு, இந்த மாதிரி இதெல்லாம். இந்த ஹேட்டெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் இதில் ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் தலையில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். சில பேர் காமெடியாக பண்ணணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு இது யூஸ் ஆகும். வேறு பேக்ரவுண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட்ஸ்லேயே நிறையா ஃப்ரீ பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சேரில் நம்ம உட்காந்துக்கிற மாதிரி, க்ரீன் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி இருக்குது. வேறு டிஃப்ரெண்ட்டாக நிறையா இருக்குது. இந்த மாதிரி போட்காஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பூலில் குளிச்சுக்கிட்டே லைவ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. நிறையா இருக்குது. வேறு சீன், ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த காலிப்ரேட் இருக்குல்ல, காலிப்ரேட்ன்றது இப்படி ஃபேஸ் இப்படி தூக்குறது, நம்ம ஃபேஸ் ஃபாலோவிங்ஸ் இருக்குல்ல, அது கரெக்டாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது கேலிப்ரேட்ன்றது. இந்த கேமரா செட்டிங்ஸில் போய்கிட்டிங்கன்னா கேமரா செட்டிங்ஸில் இங்கே அவதார் மூவ்மெண்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சுவேஸ் கேமரா இருக்குது, ஃப்ளை கேமரா இருக்குது. இந்த அவதார் மூவ்மெண்ட் சூஸ் பண்ணிக்கிட்டோம்னா இந்த மாதிரி அவதார் மூவ்மெண்ட் ஆகும். நம்ம தலையை அசைச்சோம்னா அவதார் மூவ்மெண்ட் ஆகும். சேஸ் கேமரா நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அவதார் ஒரே இடத்துல இருக்கும், பட் ஆனால் உங்கள் கேமரா வந்து ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி ஆகும். கேமரா அந்த வியூவிங் ஆங்கிள் இருக்குல்ல, அது ரொட்டேட் ஆகும். ஓகேவா? அடுத்து ஃப்ளை கேமரா இருக்குது. ஃப்ளை கேமரானா கேமரா ஒரு ஆங்கிளில் இருந்துக்கும், நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளில் இருந்து பார்க்குற மாதிரி, பேசுகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களோட சைஸு, அவதாரோட சைஸு இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். அனிமேஸில் இவ்வளோ தான். அனிமேஸில் நீங்கள் இப்போ வாய்ஸ் மோட் பண்ணணும்னா வாய்ஸ் மோடுன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷனே இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன், அதை டவுன்லோட் பண்ணணும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வேறு வாய்ஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். வாய்ஸஸில் அவ்வளோவா இந்த வாய்ஸஸ் சும்மா நார்மலாக மெச்சூர் வாய்ஸ், டிமானிக் வாய்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வாய்ஸ் மோட்டில் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு ஃப்ரீ வாய்ஸஸ் கிடைக்கும். க்ளீன் மைக் வாய்ஸஸ் இருக்குது, மேஜிக் சார்ட் இருக்குது, த நரேட்டர் இருக்குது, வாய்ஸ் என்ஹான்சர் இருக்குது. நான் யூஸ் பண்ணது லாஸ்ட் வீடியோவில் நான் யூஸ் பண்ணது வந்து பனானா வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது நல்லா இருந்திருக்கும் தான் நினைக்கிறேன், தெரியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு வாய்ஸ் மோடு ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மோடு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இன்டர்ஃபேஸு.
இன்டர்வியூஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி வாய்ஸஸ் டெய்லியாக ஒரு 5 வாய்ஸஸ் 6 வாய்ஸஸ் வந்து நம்மளுக்கு ட்ரையல் கொடுப்பாங்க ஃப்ரீயாகவேவும். இந்த மாதிரி க்ளீன் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது க்ளீன் மைக் இருக்குது, மேஜிக் சார்ட் இருக்குது, பனானா இருக்குது, தென் நரேட்டர் இருக்குது, குக்குடு மைக் இருக்குது. குக்குடு மைக் இல்லை, அது ப்ரோ வெர்ஷன், அதை யூஸ் பண்ண முடியாது. தென் நரேட்டர் வரைக்கும் இருக்குது. 4 வாய்ஸஸ் இருக்குது. நான் இந்த 23 hours 56 minutesல எனக்கு ஒரு 4 வாய்ஸஸ் இல்லை 5 வாய்ஸஸ் ஃப்ரீ வாய்ஸஸ் கிடைக்கும். அதை நான் கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் டைமிங்கில் தான் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 4 வாய்ஸஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த ஒரு செட்டிங்ஸுமே பார்க்க தேவையில்ல, ஜஸ்ட் டவுன்லோட் இட் அண்ட் யூஸ் இட். அந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு இங்கே எந்த வாய்ஸ் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டர்ன் ஆன் வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்குல்ல, அதை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு பனானா வாய்ஸ் வேணும்னா பனானா வாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ளீன் மைக் வேணும்னாலும் க்ளீன் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு டர்ன் ஆன் வாய்ஸ் சேஞ்சர்னு இருக்குல்ல, அதை கிளிக் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கட்டாயம் நான் ரீப்ளை பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேறு உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டாயமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் அதுக்கு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். இது ரொம்ப ஈஸி தான், ஜஸ்ட் அந்த 3 சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ண போகிறீங்க. செட்டிங்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுவிட்டு போயிருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.